வணக்கம். நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் லாஸ்ட்டாக வந்து இன்க்ளூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்க்ளூட்ஸ் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ளூட்ஸ்லேயே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம வந்து இன்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் கொடுத்தோம். சப்போஸ் அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூட்ஸில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு லுக் ஃபார் ஜம்ப்ஸ் வித் த பொசிஷன் ஆஸ் நெகட்டிவ் நம்பர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். நெகட்டிவ் வாட் எவர் இட் மே பி, -1 or 2 or anything, நெகட்டிவ் நம்பர். சப்போஸ் இஃப் த கம்ப்யூட்டட் இண்டெக்ஸ், அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ், அதாவது லெஸ் தென் ஜீரோவாக இருந்தாவே த என்டையர் அரே வில் பி சர்ச்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லெஸ் தென் ஜீரோவாக இருந்தாவே த என்டையர் அரே வில் பி சர்ச்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாகில் நான் லெஸ் தென் ஜீரோ, இந்த பொசிஷன் வந்து லெஸ் தென் ஜீரோ கொடுத்துட்டேன். லெஸ் தென் ஜீரோ கொடுக்குறப்ப எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். என்டையர் அரே வில் பி சர்ச் தான். அப்போ கண்டிப்பாக ஜம்ப்ஸ் இருக்குதான் உள்ளார, அதனால் ட்ரூ தான் ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா த குயிக் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாகோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 37. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கலாம். அதிலே ஒர்க் பண்ண வேணாம். இது கிட்டில் நான் ஆட் பண்ணிடுவேன். js_string. இது வந்து பார்த்தீங்கன்னா ends with, starts with ends with, starts with ends with அப்படின்ற ஒரு ஃபைலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதே ஸ்ட்ரிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் மெத்தட். இந்த ஸ்டார்ட்ஸ் வித் மெத்தட் அப்படின்றது என்னன்னா செக் இஃப் த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் த கேரக்டர் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். str.starts with அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல str.starts with அப்படின்னு நான் செக் பண்ண உடனே என்ன சொல்கிறான்னா, யூ ஜஸ்ட் லிசன் ஹியர், இட் வில் டேக் two parameter. One is the search string and another one is the position. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் ஸ்ட்ரிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு நம்ம பொசிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட்ஸ் வித் இன்க்ளூட்ஸ் மாதிரி ரிட்டன் ட்ரூ இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் த சர்ச் ஸ்ட்ரிங் இஸ் அவைலபிள் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் ரொம்ப சிம்பிள், இந்த எஸ்டிஆர் ஸ்டார்ட்ஸ் வித் தல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா தல தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த எஸ்டிஆர். இப்போ எஸ்டிஆர் வந்து சர்ச் ஸ்ட்ரிங் வந்து தல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இட் வில் ரிட்டன் ட்ரூ. கண்டிப்பாக ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதை எக்ஸிஸ்டிங் கோடை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட்ஸ் வித் தல தான் ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் இஃப் ஐ எம் ஆஸ்கிங் str.starts with குயிக்கில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸ்டார்ட்ஸ் வித் குயிக் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த எஸ்டிஆர் வந்து குயிக்கில் ஸ்டார்ட் ஆகலை. அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஃபால்ஸ் தான் கிடைக்குது. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். இப்போ இந்த ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் பேசுகிறப்ப எண்ட்ஸ் வித் நம்ம திருப்பியும் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்ஸ் வித் பேசுகிறப்ப இங்கே சர்ச் ஸ்ட்ரிங் தான் பார்த்துருக்கோம். அதாவது தல ஸ்டார்ட் ஆகுதா குயிக்கில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ற சர்ச் ஸ்ட்ரிங் தான் பேசியிருக்கோம். ரெண்டாவது பேராமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு கிவ் த சப்ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த குயிக் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் குயிக்கோட பொசிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்ஸ் வித் குயிக்கு ஃப்ரம் த பொசிஷன் 4 அப்படின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தோன்னே என்ன சொல்லிடுவோம் நம்ம, ஆமாம் குயிக் வந்து 4 தான் ஸ்டார்ட் ஆகுது, இண்டெக்ஸ்ட் ஆகுது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் கிடைக்கும். அதுதான் இந்த பொசிஷனோட மெயினான இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து பாருங்கள், இந்த பொசிஷனோட மெயினான இன்ஃபர்மேஷன் அதுதான். ஸ்டார்ட்ஸ் வித் குயிக் பாருங்கள் ட்ரூன்னு தான் கிடைக்குது.
இப்போ குயிக் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் த பொசிஷன் ஆஃப் த குயிக் இண்டெக்ஸ் இங்கே வந்து பொசிஷன்றது இண்டெக்ஸு. அப்போ இது 0, இது 1, இது 2, இது 3 எம்டி ஸ்பேஸு. குயிக் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் சர்ச் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா the method returns the boolean value if the search string is found else return false அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் வரும். ஓகே, சரி. இப்போ நம்ம ends with அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு இதுலேயே பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ எப்படி ஸ்டார்ட்ஸ் வித்தோ அதே மாதிரி ends with str டாட் ends with அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு மெத்தட். இந்த ends with அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ரிட்டர்ன் ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. நீங்கள் கேட்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங்கு இருந்ததுன்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் பார்ட்டாக இருந்ததா எண்டாக இருந்ததுன்னா அது வந்து ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். நம்ம இங்கே ஸ்ட்ரிங் என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள், த குயிக் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லேசி டாக் சின்ன மாடிஃபிகேஷன் கொடுக்குறேன். லேசி டாக் எக்ஸ்க்ளமேஷனில் முடிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் எண்ட்ஸ் வித் டாக் டாக் அப்படின்னு நான் கேட்குறேன். எண்ட்ஸ் வித் டாகா அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். இப்போ வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும். எண்ட்ஸ் வித் டாக் அப்படின்னா இட்ஸ் நாட் எண்ட்ஸ் வித் டாக், எண்ட்ஸ் வித் டாக் ஃபாலோட் பை த எக்ஸ்க்ளமேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், கண்டிப்பாக ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். பாருங்கள், இந்த இடத்துல ரிசல்ட் எனக்கு வந்து ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. இதே நான் எண்ட்ஸ் வித் டாக் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுக்குறேன், இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரூ. பாருங்கள், இது வந்து இப்போ ட்ரூ அப்படின்னு வருது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து எண்ட்ஸ் வித் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை நான் எண்ட்ஸ் வித் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு உங்களோட கிளாரிட்டிக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எண்ட்ஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. காரணம் என்னென்னா எண்ட்ஸ் வித் த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். எண்ட்ஸ் வித் டாக் ஃபாலோட் பை த எக்ஸ்க்ளமேஷன் தான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த ends withலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ str டாட் ends with அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ends withலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் பேராமீட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எப்பயுமே சர்ச் ஸ்ட்ரிங் தான். செகண்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், எண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ட் பொசிஷன், அங்கே பொசிஷன் பார்த்தோம், இங்கே எண்ட் பொசிஷன் பார்க்குறோம். இந்த எண்ட் பொசிஷன் அப்படின்றது என்னன்னா லென்த்து தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. த லென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்த எண்ட் பொசிஷன் அப்படின்றது என்னன்னா த லென்த் அப்படின்னு சொல்லுவோம். The method ends with take second parameter called length அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா starts with take position, ends with வந்து பார்த்தீங்கன்னா length, both are different, they are different. ஓகேங்களா, length is the length of the string. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் the length of the string is 37 அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, சரி. இப்போ நான் வந்து இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து டாக்ல முடியுதா அப்படின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக டாகில் முடியல அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல console.log str.ends with dog அப்படின்றப்ப கண்டிப்பாக இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றது தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல டாக் எக்ஸ்க்ளமேஷனில் முடியுது இங்கே. ஓகேங்களா, அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் செக் இட் அவுட். ஸோ லுக், ஸோ திஸ் வில் ரிவீல் த ரிசல்ட் ஆஸ் ஃபால்ஸ். ஏன்னா டாக் அப்படின்றதுல முடியல, அதனால் நமக்கு ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த str டாட் ends with அப்படின்னு சொல்கிறப்ப செகண்ட் பேராமீட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்ட் பொசிஷன் சொல்கிறாங்களே. இந்த எண்ட் பொசிஷன் லென்த்து நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு பாஸ் ஆகிடும். டிஃபால்ட்டாக லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகிடும். அப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா str டாட் லென்த்ன்ற ப்ராப்பர்ட்டி கால் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். லென்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கால் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். str டாட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் செக் பண்ணிட்டேன், ஏற்கனவே 38 இருக்குது. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 38 இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸ்க்ளமேஷன் ஆட் பண்ணதுனால 38 இருக்குது. சாரி, ஏற்கனவே நான் 37 சொன்னேன், இங்கே 38 இருக்குது. ஸோ இந்த 38 அப்படின்றது என் பொசிஷனுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். 38 அப்படின்றது என் பொசிஷனுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். இப்போ நான் என் பொசிஷனை நான் செகண்ட் பேராமீட்டராக செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. str டாட் ends with, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ends with நான் வந்து இப்போ நான் டாக் தான் செட் பண்ணுறேன். ends with என் பொசிஷன் வந்து 37 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 37 அப்படின்னு இருக்கப்ப இங்கே என்ன பண்ணுன்னா இங்கே போகும், இங்கே வந்து 1,
லுக் இது 1 2 3. ஏன் 1ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம லென்த்து தான் பேசுகிறோம். அது வந்து பொசிஷன்ன்றது இண்டெக்ஸு, லென்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் இண்டெக்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 36 அப்படின்னு இருக்கப்ப இந்த 1ல இருந்து இந்த 37 அப்படின்ற இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த பொசிஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். என்ஸ் வித் அதில் என்ஸ் வித் டாகா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னா ட்ரூன்னு ரிசல்ட் பண்ணும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்ன்னு ரிசல்ட் பண்ணும். லெட் மீ செக். இதுதான் என் பொசிஷன்றது லென்த்து, அதனால தான் நான் 1ல இருந்து ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஸ் வித் பாருங்கள் ட்ரூ. ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த 37 வரலையும் எடுத்திருக்கேன், 37 வரலையும் எடுத்திருக்கேன். ஐ நெக்லெக்ட் திஸ். அதனால நம்மளுக்கு வந்து என் பொசிஷன்றது இட்ஸ் லென்த். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் 1 or 0, 1 or not 0, because this is not index, it is the length. ஸோ லென்த் எப்பயுமே ஸ்டார்ட்ஸ் வித் 1 தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் 1லேருந்து கன்சிடர் பண்ணேன். ஸோ ட்ரை டு ஒர்க் திஸ் மோர் மெட்டிகுலஸ்லி. நல்லா ஒர்க் பண்ணுங்கள், டெப்த்தாக பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி.